அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கொரோனா உலகம் முழுவதும் ரொம்பவே ஆட்டி படைக்கிற ஒரு நோயாக இப்போ பரவிட்டு வருது. பல நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உலகம் முழுவதும் 17% சிறு தொழில்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில நாடுகள் இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தாலும் ஒரு தனி மனிதனோட பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம வீட்டிலே இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இந்த லாக்டவுன் டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வருங்காலத்தில் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதற்கான சில வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லாக்டவுன் டைம் ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். நம்முடைய பழக்க வழக்கத்தை சிறந்தவையாக மாற்றும் பொழுது கண்டிப்பாக இது வருங்காலத்தில் உதவியாக இருக்கும். அதிக நேரம் வீட்டிலே தூங்காமல் அந்த மாதிரி டைமில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே அவசியம். சோசியல் மீடியாலேயே அதிக நேரம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் அந்த நேரத்தை உடல் நலத்திற்கு உபயோகப்படுத்தலாம். ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பழக்கத்தை நம்ம மாற்றிக்கொள்ள 66 நாட்கள் ஆகிறது. மேலும் புதிய வாழ்க்கை முறையை உருவாக்க 3 மாதம் ஆகிறது. நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது நமக்கும் நாம் உண்மையாக இருக்கிறோம், மற்றவருக்கும் நம்ம நேர்மையாக இருக்கிறோம். ஒழுக்கத்தை கடைபிடிக்க முதல்ல அதிகாலை சீக்கிரமாக எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக இந்த பழக்கத்தை உருவாக்குங்க. அடுத்தது, நேரத்தை ரொம்ப வீணடிக்காதீங்க. இந்த பழக்கத்தை நம்ம சரியாக கடைபிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முதல் படியை நாம் தொட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த குவாரண்டைன் டைம் இல்லாதப்போ நம்ம ஏதாவது ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் நமக்கு டைம் இருந்திருக்காது. இந்த நாட்களை புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நம்ம கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறை நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது. உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸை சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களை விற்பனை செய்யுங்க. இதன் மூலமாக பணமும் கிடைக்கும், அதே மாதிரி நம்மளோட வீடும் சுத்தமாகும். அடுத்தது, காப்பி ரைட்டிங். உங்களுக்கு கவிதை, கட்டுரை, கதை ஏதாவது ஒன்றில் விருப்பம் இருக்கும். நம்ம திறமையை இணையதளம் மூலமாகவோ இல்லை ஒரு சோசியல் மீடியாலேயோ நம்ம பதிவேற்றம் செய்யும் பொழுது அதன் மூலமாகவும் நம்ம சம்பாதிக்கலாம். மார்க்கெட்டிங் மூலமா பணம் சம்பாதிக்க சோசியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெறும் பொழுதுபோக்காக மட்டும் சமூக வலைத்தளத்தை நம்ம உபயோகப்படுத்தாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம பண்ணலாம். எல்லாருக்கும் தான் வேலை செய்கின்ற துறை மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் விருப்பம் இருக்கும். இந்த மாதிரி நாட்களை அதற்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபோட்டோ இல்லைன்னா ஃபோட்டோ எடிட்டிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதற்கான டுட்டோரியல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். நல்ல புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் பொழுது அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்தது, ஆன்லைன் மூலமாக நமக்கு தெரிஞ்ச எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாகவும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். உதாரணத்திற்கு யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, சமையல் கலை, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த நாட்களை வீணடிக்காமல் சரியாக உபயோகப்படுத்துங்கள். கொரோனாவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வீட்டிலேயே இருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் பல வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.